கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவெல்லாம் முடிஞ்சு சென்னைக்கு கிளம்பியாச்சு. இன்னும் சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்குது. பட் நான் ஃப்ரைடே நைட்டே கிளம்பிட்டேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே சுத்தமாக டிக்கெட் கிடைக்காது. அப்படியே கிடச்சாலும் 1500 அந்த அளவுக்கு இருக்கும். சரி ஃப்ரைடே நைட்டே கிளம்பிட்டோம்னா டிக்கெட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஃப்ரைடே நைட்டே கிளம்பிட்டேன். யுதன்குட்டிக்காக நாட்டு முட்டை தான் வாங்கிட்டு வர சொல்லி எடுத்துக்கிட்டு போனேன். இந்த நடுவில் முட்டை பிரச்சனை வந்ததுலேருந்தே யுதன்குட்டிக்கு அந்த கடையில் விற்கிற முட்டை கொடுக்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. கொடுக்கறேன் தான், ஆனால் முன்னாடி டெய்லி கொடுப்பேன். இப்போலாம் எப்போயாவது கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்பையும் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. பிள்ளைக்கு எதையோ கொடுக்குறோமோ அப்படிங்கிற மாதிரி. நான் 2 வயசு வரைக்குமே தம்பிக்கு வந்து நாட்டு முட்டை தான் கொடுத்தேன், கடை முட்டை கொடுக்கல. இப்போ தான் ஒரு 6 மாதமாக கடை முட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்துட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பொழுதுபட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு 8 மணிக்கு மேலேயே தான் எங்கள் அண்ணன் அழைக்க வந்திருந்தான். அதுக்கப்புறம் நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கள் அண்ணனோட ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். தம்பியும் நானும் தனியாக போகிறதுனால பெருசாக இந்த கிளிப்ஸும் எடுக்கலை. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து காலைல அழைக்க வந்துட்டாங்க. மார்கழி மாதமாவது ஃபுல்லாக வந்து கோலம் போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஊருக்கு போனதுனால நடுவில் போட முடியல. அதனால் ஸ்டேஷன்லேருந்து வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோலம் போட்டு விளக்கேற்றிட்டேன்.